அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து நமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராஜா, இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன, அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, அவங்க முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து அங்க தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் என்ன? அப்பல்லோல இருந்து திரு ராஜா, நீங்க சொல்லுங்க. இன்று மாலை முதலமைச்சருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது என்று பரவலாக தகவல் பரவியது. இதனுடைய காரணமாக இங்கு சற்று கொஞ்சம் பரபரப்பு காணப்பட்டது. அதாவது இங்கு இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் அருகில் இருப்பவர்கள் வருவதை அடுத்து இங்கு சற்று போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததை அடுத்து இந்த பரபரப்பானது ஏற்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது முதலமைச்சர் நலமாக இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் உறுதியான தகவலாக அபிஷியலாக எதுவும் தரவில்லை. இருப்பினும் மருத்துவமனை வட்டாரங்களில் விசாரித்தவரை முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வரலாம் என தெரிகிறது. இதனிடையே சற்று ஊடகங்களிடம் ஒரு பரபரப்பு இருந்ததே இதற்கு காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. தற்சமயம் அதாவது இங்கு எப்பொழுதும் உள்ளது போல் காவல்துறையினர் இருக்கின்றனர். குறைந்த அளவிலான காவல்துறையினர் தான் தற்பொழுது வரை அப்பல்லோ மருத்துவமனை முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் வந்திருப்பதை அடுத்து இந்த இடத்தில் கொஞ்சம் அந்த ஒரு பரபரப்பானது இருந்து வருகிறது. இருப்பினும் நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனை தரப்பிலிருந்து முழுமையான விவரங்கள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் நலமாக இருக்கிறார் என்று தொடர்ச்சியாக, அதாவது மருத்துவமனை வட்டாரங்களில் நாம் இதுவரை கேட்ட வரையில் இருந்தவரை மருத்துவர்கள் தற்பொழுதைக்கு முதலமைச்சர் நலமாகத்தான் இருக்கிறார். இன்று மாலை சற்று அவருக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டதை அடுத்து மீண்டும் ஐசியூவில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக தெரிகிறது. சற்று முன்பாக பிரதாப் ரெட்டியும் வந்திருக்கிறார். எனவே இன்னும் சற்று நேரத்தில் இது குறித்தான அறிக்கை நமக்கு கிடைக்கும் என தெரிகிறது. இருப்பினும் இந்த இடத்தில் ஒரு பெரும் பரபரப்பு என்பது இல்லை. எப்பொழுதும் போல் வழக்கம் போல், அதாவது இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இருப்பதால் சுமார் 100 காவலர்கள் வரை நிறுத்தி வைக்கப்படுவது வழக்கம். அதே போன்ற ஒரு பாதுகாப்பு தற்பொழுதும் நீடித்து வருகிறது. இருப்பினும் இந்த மாலை அவருக்கு ஏற்பட்டதை அடுத்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் வந்து பார்த்திருக்கிறார்கள். ஒரு சீரான உடல்நிலையில் ஒரு சீராக இருப்பது தெரிய வருவதை அடுத்து இந்த இடம் சற்று ஏற்கனவே, அதாவது காவல்துறை அதிகமாக இருப்பதும் இது போன்ற ஒரு வதந்திகளுக்கு அதிகமாக காணப்பட்டது. தொடர்ந்து, அதாவது அரசு தரப்பில் பேசிய பொழுது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் உடல்நிலை நன்றாக இருக்கிறது, அது தொடர்பான அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக, அதாவது மருத்துவமனை வட்டாரம் என்ன தெரிவிக்கிறது என்பதை தொடர்ந்து ஊடகங்கள் கேட்டு வருவதால் இன்னும் சற்று நேரத்தில் அது குறித்தான தகவல்கள் நமக்கு கிடைக்கும். ராஜா, இன்னைக்கு இப்போ சாயந்தரம், அதாவது மாலை வந்து பார்க்கும் பொழுது அரசு துறை உயரதிகாரிகள், அதாவது காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாருமே அங்கே வந்திருந்ததா சொல்லிங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, யார் யாரெல்லாம் அங்கே இருக்காங்க? மாலை வரை முதலமைச்சருக்கு அந்த திடீர் உடல்நலக்குறைவு மீண்டும் ஏற்பட்டு மீண்டும் அந்த சிகிச்சை எடுத்து வருகிறார் என்பது தெரியாமல் இருந்தது. ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பாக, அதாவது ஒரு 7 மணி 8 மணி அளவில் தொடர்ந்து கட்சி தொண்டர்களிடையேயும் பரவியதை அடுத்து இங்கு அதாவது கட்சி தொண்டர்கள் ஒரு 200 பேருக்கு மேல் வந்திருப்பதனால்தான் காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி, அதாவது அமைச்சர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக வரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் மட்டுமே இங்கு இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள். அதாவது முதலமைச்சருக்கு அதாவது அந்த உடல்நலக்குறைவு, அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து மீண்டும் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருந்தார். அங்கு தொடர்ந்து அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சற்று, அதாவது சென்ற வாரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த பொழுது அப்பல்லோ மருத்துவமனையின் சேர்மன் அவர்கள் பிரதாப் ரெட்டி அவர்களும் தெரிவித்திருந்தார். எனவே ஒரு சிறிய அளவில் அவருக்கு அந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருந்ததாகவும், அதனால் உடனடியாக ஐசியூக்கு மாற்றப்பட்டு பரிசோதனை செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சற்று முன்பாக டிஜிபி அவர்கள் வந்திருந்தார். அதாவது இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வெளியில் பரவி வருகிறது. குறிப்பாக எல்லா இடங்களிலுமே, தமிழகம் முழுவதிலுமே பரவ ஆரம்பித்திருக்கிறது. எனவே அதை எப்படி இந்த தகவல்கள் பரவுவதை தடுப்பதற்காகவும், ஏதேனும் பரபரப்பு ஏற்பட்டால் இந்த இடத்தை சமாளிப்பதற்காக சில காவல்துறையினர் மட்டுமே, அதாவது எப்பொழுதும் வழக்கம் போல் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் சற்று நேரத்தில் மருத்துவ அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, மீண்டும் அவர் ஐசியூவில் வைத்து சிகிச்சை பெறுகிறார் என்பது உறுதியாக தெரிகிறது. அதே நேரத்தில் அவரது உடல்நிலை தற்பொழுது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்சமயம் டிஜிபி அதே போன்ற அரசுத்துறை செயலர்கள் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள். அமைச்சர்கள்
பன்னீர்செல்வம் அதே போன்று ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் சற்று முன்பாக நாம் இங்கு வந்ததை பார்க்க முடிந்தது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னதில் இருந்தே இங்குதான் இருக்கிறார். ஜெயக்குமார் சற்று முன்பாக வந்தார். அப்பல்லோனுடைய மருத்துவமனை சேர்மன் பிரதாப் ரெட்டி அவர்களும் வந்ததை பார்க்க முடிந்தது. இந்த தகவல், அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மீண்டும் அந்த சிகிச்சை பெறுகிறார், ஐசியூவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் என்ற தகவல் பரவியதை அடுத்து இந்த பரபரப்பானது ஏற்பட்டது. அதை மருத்துவமனை தரப்பிலும் அதே போன்று அதிகாரிகள் தரப்பிலும் கேட்கப்பட்ட பொழுது முதலமைச்சர் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 9 மணி அளவில் அதற்கான மருத்துவ அறிக்கை வரும் என எதிர்பார்க்கிறோம். ராஜா, இப்போ அங்க காவல்துறையினர் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் ஏதாவது பிரத்யேக ஏற்பாடுகள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஏன்னா அதாவது இந்த மாலை வரைக்குமே வந்து பார்த்தோமே, ஆனால் வந்து ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்ததாக நமக்கு தகவல் சொன்னீங்க. அதே மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ அங்கே கொஞ்சம் ஒரு 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 அசாதாரண சூழல், அதாவது முதலமைச்சருக்கு தற்போது உடல்நிலை சீராக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியானது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்களின்படி பார்க்கும் பொழுது உடல்நிலை சீராக இருப்பதாக நமக்கு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அந்த இடத்துல இப்போ அதிகமாக கூட்டம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸ் அதாவது நோயாளிகள், மற்ற நோயாளிகளும் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய இந்த நிலையில் கூட்டம் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்தது அப்படின்னா அதற்காக காவல்துறையினர் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ராஜா? இந்த பகுதியில் இதன் காரணமாகத்தான் கூடுதல் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டது, இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். அதுவே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைந்தது. ஏனென்றால் சற்று, அதாவது ஒரு 4-5 மணி அளவிலே முதலமைச்சர் அந்த ஐசியூக்கு மாற்றப்பட்டதாக தெரிகிறது. அதன் பின்பு இந்த இடத்தில் ஒரு பெரிய அளவில் பரபரப்பு இல்லை. இருப்பினும் ஒரு 6-7 மணி அளவில் மெல்லமாக, அதாவது காவல்துறையினர் இந்த இடத்திற்கு வந்ததை அடுத்து இந்த தகவலானது வெளியில் இருப்பவர்களுக்கு பரவியது. அதனையடுத்து அதிமுகவினர் இந்த இடத்திற்கு வந்ததை அடுத்து அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக கூடுதல் காவல்துறையினர், அதாவது வழக்கமாக நிறுத்தப்படக்கூடிய காவலர்களுடன் சற்று கூடுதலான காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் சீராக இருக்கிறது என்று தகவல் சொல்லப்பட்டே வருவதால் தேவைப்பட்டால் அதிகமான காவல்துறையினர் இங்கு வரவழைக்கப்படலாம் என தெரிகிறது. இருப்பினும் நாம் பார்த்தவரை தினசரி இருக்கக்கூடிய காவலர்கள் அதே போன்று சற்று அதிகமான குவிக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் 8 மணிக்கு மேல் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டது. ஒரு 7 மணி அளவில் வழக்கத்திற்கு மாறாக 100க்கும் மேற்பட்ட 100 காவலர்கள் வரை அதிகமாக இருந்தனர். இருப்பினும் இது வேறு விதமான தகவல்களை பரப்புவதை அடுத்து அந்த காவலர்கள் தற்பொழுது இங்கிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் இருப்பது போலான காவல்துறையினர் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவ அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வரும் என தெரிகிறது. அதே போல டிஜிபி அவர்களும் உடனடியாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஏனென்றால் சூழ்நிலை பொதுவாக முதலமைச்சரினுடைய உடல்நிலை குறித்து ஏதேனும் தகவல்கள் வெளியில் இது போன்ற பரவிய நேரங்களில் எல்லாம் இது போன்ற ஆலோசனைகள் நடப்பது ஒரு வழக்கம். அப்பொழுது அனைத்து அதிகாரிகளுக்கும், ஏனென்றால் உடனடியாக மற்ற தகவல்கள் வேறு விதமாக பரவினால் எப்படி கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பான ஆலோசனைகள் நடக்கும். அதுபோன்ற ஒரு விதமான ஆலோசனைகளுக்காகவே அனைத்து, அதாவது இங்கு இருக்கக்கூடிய சென்னை மாநகர காவல்துறைக்கு உட்பட்ட டிசி அளவிலான அதிகாரிகள் உள்ளிட்டோரும் நாம் இங்கே வந்ததை பார்க்க முடிந்தது. அவர்களும் இந்த காவல்துறை குவிப்பு உள்ளிட்டவையே பரபரப்பை ஏற்படுத்தும் என்பதால் அதில் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பதாக தெரிகிறது. மற்ற இடங்கள், அதாவது சென்னையை பொறுத்தவரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தேவையற்ற பரபரப்பு வேண்டாம் என்பதற்காக சற்று காவல்துறையினர் குறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சரினுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்று நமக்கு சற்று முன்பாக தான், அதாவது 4-5 மணிக்கு இது நடைபெற்றாலும் ஒரு 6-7 மணி அளவில் வெகுவாக வெளியே பரவ ஆரம்பித்தது. அவர், அதாவது சாதாரண வார்டில் வைக்கப்பட்டிருந்த அவர் ஐசியூக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்று தற்சமயம் சற்று முன்பாக உடல்நிலை சீராக இருக்கிறது என்று வந்திருக்கிறது. எனவே அந்த மருத்துவமனை அறிக்கை வந்தால் முற்றிலும் இது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் இந்த செய்தி பரவியதை எடுத்து கொஞ்சம் அதிமுகவினர், அதாவது ஒரு 100-200 பேர் வரை இந்த இடத்திற்கு அதிமுகவினர் வந்திருக்கிறார்கள். அவர்களை சீர் செய்யும் பணியில் நாம் இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம். குறைவான காவல்துறையினர் இங்கிருப்பவர்களை சீர்படுத்தி இருக்கின்றனர். இந்த முதலமைச்சருக்கு திடீர் அந்த உடல்நலக்குறைவு ஏற்பட்டது என்பது பொதுவாக இது போன்ற தகவல் வந்தவுடனே எப்பொழுதும் இல்லாத அளவில் மீடியாக்களும் அதிகமாக வந்திருக்கின்றன. இதுவே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதனால் இந்த இடம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறது. இருப்பினும் மருத்துவமனை அறிக்கை வந்த பின்பு இது குறித்தான முழு தகவல்களும் தெரியும். தற்சமயம் சீராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, இது போன்ற விஷயங்கள், அதாவது ஏற்கனவே அவருக்கு அந்த மூச்சு திணறல் இருப்பது உறுதியான தகவல், அதை மருத்துவமனை நிர்வாகமே தெரிவித்திருக்கிறது. இன்றும் அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டதாகத்தான் கூறப்பட்டிருக்கிறது. தற்சமயம் சீராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான மருத்துவமனையின் அதிகாரப்பூர்வமான அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வரும் என எதிர்பார்க்கிறேன். ராஜா, நீங்கள் அங்கே களத்தில் இருக்கிறதுனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட முன்வைக்க வேண்டிய ஒரு நிலை என்ன அப்படின்னா,
அதாவது நீங்க அங்க அப்பல்லோ உள்ளதா இருக்கீங்க அப்படிங்கிற பொசிஷன்ல அங்க வெளியில அங்க நிறைய அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஏதாவது பேச முடிந்ததா, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது தகவல் பெற முடிந்ததா, இல்ல அதிமுக தரப்பு வட்டாரங்கள்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய அதிமுக தரப்பு வட்டாரங்கள்ல இருந்து ஏதாவது தகவல் கிடைத்ததா? பொதுவாக இது போன்ற அதாவது முதலமைச்சர் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகமே தெரிவித்து வருகிறார்கள். அதை தாண்டி பொன்னையன் அதே போன்று உள்ளிட்ட அந்த செய்தி தொடர்பாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய தகவல்களை தெரிவித்து வருகின்றனர். அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நன்றாக இருக்கிறார் என்றே உள்ளே சொல்லப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். அதே போன்று இங்கே வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அவர்களாக தகவல் தெரிந்த, அதாவது இப்படி முதலமைச்சர் மீண்டும் வந்து ஐசியூக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் தெரிந்ததை அடுத்து வந்திருப்பதாகவே தெரிவிக்கின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் அதிகாரிகளை பொறுத்தவரை சற்று முன்புதான் டிஜிபி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அசாதாரணமான தகவல்கள் வேறேனும் பரவக்கூடாது என்பதற்காக ஆலோசனைகள் நடப்பதாகவும் தெரிகிறது. தற்சமயத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் அந்த மருத்துவமனை அறிக்கை என்பது வெளியாகும் என வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கிறோம். அது கிடைத்தவுடன் அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் தெரிய வரும். இருப்பினும் முதலமைச்சர் அதாவது தொடர்ந்து முதலமைச்சர் ஐசியூவில் வைக்கப்பட்டிருந்தார். அதற்கு அடுத்து அவர் சற்று அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு மூச்சு சொல்றபடி பார்க்கும் பொழுது முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் நீங்க அங்கிருந்து சொல்றீங்க. முதலமைச்சரின் உடல்நிலை சீராக இருப்பதாக நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ராஜா, தற்போது மருத்துவமனை தரப்புல இருந்து அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன? எஸ், சற்று நேரத்திற்கு முன்பாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஆங்கிலத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பது, த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு who is undergoing treatment at Apollo Hospital, Screams Road, Chennai, suffering a cardiac arrest this evening. She is being treated and monitored by a team of experts including cardiologist, pulmonologist and the critical care specialist issued by the Apollo Hospital என்று சுப்பையா விஷ்ணு சிஓ தலைமையில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இதயம் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதையும் அதற்காக இதயவியல் மருத்துவர்கள் மற்றும் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சி இஸ் பீயிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் மானிட்டர்டு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் இந்த மருத்துவமனை தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள பத்திரிகை செய்தியை நாம் பார்க்கலாம். தற்பொழுது அவருக்கு மருத்துவமனை சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்டியாக் அரெஸ்ட் என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரை அவருக்கு சிகிச்சை அளித்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதயவியல் மருத்துவர்கள் மற்றும் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டை சேர்ந்த மருத்துவர்கள் தற்பொழுது அவருக்கு அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது வரை, அதாவது இன்று மாலை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்று மாலை அவருக்கு அந்த பிரச்சனையானது மூச்சு திணறல் என்று நமக்கு சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது அதில் கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லப்பட்ட பத்திரிகை செய்தியில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருப்பினும் தற்பொழுது சிகிச்சை நடைபெற்று வருவதை மருத்துவமனை தரப்பில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த இதயவியல் மருத்துவர்கள் அதே போன்று கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் சிக்கலான நேரத்தில் செய்யக்கூடிய அந்த சிகிச்சை, அவருக்கு அவசர சிகிச்சை அளிக்கக்கூடிய சிறப்பு மருத்துவர்களும் தொடர்ந்து முதலமைச்சருக்கு தற்பொழுது சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அப்பல்லோ முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் மருத்துவர்களிடத்தில் கேட்டதை அடுத்து இந்த பத்திரிகை செய்தியானது இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பது போல இன்று மாலை அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுக்கு சுவாச கோளாறு, அதாவது நுரையீரல் பிரச்சனை இருந்து அவர் மீண்டும் அதிலிருந்து குணமடைந்து வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு ஐசியூவில் இருந்த அவர் சிறிது காலம், அதாவது சில நாட்களாக அவர் சாதாரண வார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்று மாலை அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவருக்கு அந்த கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட அவருக்கான தற்பொழுது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு மருத்துவம் செய்யப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரு ராஜா, நீங்க மீண்டும் ஒரு முறை அந்த மருத்துவமனை தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை மீண்டும் ஒரு முறை படிக்க முடியுமா?
நிச்சயமாக நாம் இதில் பார்க்கலாம். அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதில் the Honorable Chief Minister of Tamil Nadu, who is undergoing treatment at Apollo Hospitals, Creams Road, Chennai, suffered a cardiac arrest this evening. She is being treated and monitored by a team of experts, including a cardiologist, pulmonologist, and the critical care specialist என்று 3 வரி மட்டும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறிய அளவிலான அந்த பத்திரிகை செய்தி அவருக்கு அதாவது கார்டியாக் அரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய உடனடியாக இதயம் சம்பந்தப்பட்ட அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அவர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரை மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 குழுக்கள், அதாவது கார்டியாலஜிஸ்ட், பல்மோனாலஜிஸ்ட் அண்ட் த கிரிட்டிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிய 3 குழுக்கள், அதாவது 3 குழுக்கள் இந்த முதலமைச்சருக்கு மருத்துவம் செய்து வருவதாக மருத்துவமனையினுடைய சிஓஓ சுப்பையா விஸ்வநாதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் குறித்து அவர் விளக்கம் அளித்து வருகிறார். அவர் தெரிவித்திருக்கிறார். நாம் இதில் பார்க்கலாம்.